கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நாம் தியானத்திற்கொண்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 44:21 வாசிங்க. யாக்கோபே இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியமான காரியம். ரொம்ப நேரம் பிரசவம் பண்ணுறோம், நிறைய வசனம் சொல்லலாம் இல்லை, ஒன்றே ஒன்று. கர்த்தர் உங்களை பார்த்து நான் உன்னை மறக்கலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மறக்கலை. ஆனால் இன்னொரு கேள்வி வருது, நான் உன்னை மறக்கலை, ஆனால் நீ என்னை மறந்தால் நான் உன்னை மறக்கலை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை நினைக்கிறேன், நான் உங்ககிட்ட பேசுகிறேன், அவன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் கூட நான் ஒரு தேவ மனிதரை குறித்து பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. அவர் உயிரோடு இருக்கும்போதும் சரி, அவர் செத்ததுக்கப்புறம் சரி, அவருக்கு ஈடு என அவர் தான். அப்படி ஒரு பரிசுத்தவானை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உயிரோடு இருக்கும்போதும் அவருக்கு ஈடு என அவர் தான், செத்ததுக்கப்புறமும் அந்த ஈடு என அவர் தான். அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தேவ மனிதன் தான். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை குறித்து எல்லாருக்கும் நல்ல கதை தெரியும். அவரை குறித்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் கண்மூடித்தனமாக சொல்லுவாங்க. அவருடைய எல்லா காரியமும் தெரியும். இந்த தினத்தில் கூட யோசேப்பினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஆதியாகம புஸ்தகம் அவருடைய பிறப்புல கூட பாருங்கள், அவர் எல்லாமே அவருக்கு போராட்டமாகவும் அவருக்கு நெருக்கமாகவும் தான் இருந்தது. ஆனாலும் கூட கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் செய்த மகா பெரிய காரியத்தை குறித்து ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22-23 வாசிங்களே. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை தருவார், எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, ராகேலுக்கு 7 வருடம் பிள்ளை இல்லாது இருந்தது. எத்தனை வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்துச்சுங்க? 7 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. இந்த யோசேப்பு பிறக்கிறதுக்கு கூட 7 வருஷம் தாமதமாயிருச்சு. லேயால் நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு பிறக்கிறதுக்கு, ராகேல் வயிற்றிலிருந்து பிறந்து வர்றதுக்கு 7 வருஷம் தடை. அவர் வெளிப்படுறதுக்கு கூட காத்திருந்தார். அவர் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு கூட 7 வருடம் காத்திருந்து தான் யோசேப்பு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தார். அல்லேலூயா. இப்போ அப்படி பிறந்து வந்த உடனே பாருங்க, அந்த யோசேப்பு பிறந்த உடனே அவங்க அப்பா சொல்லுவார் பாருங்க, இந்த வாசிங்க கீழே 25-26. யோசேப்பை பெற்ற பெண் அவர் என்ன சொல்றாருன்னா, யோசேப்பு பிறந்த உடனே அவங்க அப்பா சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, இப்ப தன்னுடைய மாமனார் வீட்டில், அதாவது என்ன சார், தன்னுடைய மனைவி தேசத்துல ஊர்ல யாக்கோபு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் மனைவிகளுக்காக வேலை செஞ்சாரு. ஒரு மனைவிக்கு 7 வருஷம் வேலை செஞ்சாரு. லேயால மாற்றி மாமனார் கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாரு. அப்புறம் அந்த 7 வருஷம் ராகேலுக்காக மறுபடியும் வேலை செய்கிறாரு. இந்த 7 வருஷத்தில் ராகேலுக்கு பிள்ளை இல்லை. எனக்கு குழந்தைய தாரும், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு இந்த அம்மா மிரட்டுது. யார? வீட்டுக்காரன். அங்கே எங்கள் அக்கா மட்டும் பிள்ளை குட்டிகளை பெற்று போட்டுக்கிட்டே இருக்கிறான், அவள் வேலைக்காரையும் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறான், எனக்கு மட்டும் குழந்தை பாக்கியம் இல்லை. அதுக்கு காரணம் நீர் ஏதோ ஒரு வேலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கர கோபம்.
ஏன்னா கல்யாண மேடையில் எங்கள் அக்காவை எனக்கு தெரியாமல் மாறி உட்காந்து கல்யாணத்தில் நான் உட்காந்துருந்தாலும் அந்த முதல் நாளில் கூட எங்கள் அக்கா போயிட்டதுனால இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கு நானும் உடந்தையோன்று நினச்சிக்கிட்டு, ஒருவேளை நீங்கள் ஏதாவது கோல்மால் பண்ணுறீங்களா, எனக்கு மட்டும் குழந்தை இல்லையே, எனக்கு மட்டும் பிள்ளை இல்லையே, எனக்கு மட்டும் பிள்ளை இல்லையே, ஒருவேளை எம்மேல உங்களுக்கு எதுவும் கோபம் இருக்குதா, எனக்கு குழந்தைய தாங்க இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு யாரை மிரட்டிட்டு இருக்குதுங்க? யாக்கோபை மிரட்டிட்டு இருக்குது ராகேல் அம்மா. இல்லைன்னா வேலைக்காரி கொடுத்து என்ன செய்தாங்க, என் சந்ததி இவள் மூலமாக வரட்டும்னு சொல்லுங்க. அக்கா கிட்ட சண்டை போட்டாச்சு, வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டாச்சு, வேலைக்காரிகிட்டையும் சண்டை போட்டாச்சு. இப்போ எல்லாத்துலேயும் சண்டை போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லேயாருடைய பையன் மூத்த மகன் ரூபன்ட்டையும் போய் என்ன சரி அந்த தூதாயின் கனி எனக்கு கொடு அப்படி சொல்லி அங்கேயும் போய் கேட்டாச்சு. எல்லாம் முயற்சி செஞ்சு கடைசியில் பார்த்துச்சு இந்த அம்மாவால் யாராலையும் எதாலையும் முடியாது. இப்போ யாருக்கிட்ட தான் போகணும்? கத்தர்கிட்ட போய் கேட்டால் தான் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கத்தரிடத்துல ஜெபம் பண்ணுகிறார். கத்தர் அவளை நினைத்தருளினார். யாரை நினைக்கிறாங்க? ராகேலை நினைத்து இப்போ என்ன செய்றாங்க, யோசேப்பு பிறக்கிற. அப்படி யோசேப்பு பிறக்கும்போது கரெக்டாக யாக்கோபு தன்னுடைய அப்பா 14 வருஷம் 2 மனைவிகளுக்காக வேலை செஞ்சு முடிச்சுட்டார். 14 வருஷம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ராகேல் நினைச்சா ஆண்டவரும் என்னை மறந்துட்டாரோ, புருஷன் என்ன ஒரு பக்கம், எங்கள் அக்காவும் ஒரு பக்கம், எல்லாம் மறந்தது போல் இருக்குது. கத்தர் என்னை மறந்துட்டாருன்னா கத்தர் நினைச்சாருங்க. நீ அழகை வச்சு பெரியாள் நினைக்கலாம், உன் திறமையை வச்சு பெரியாள் நினைக்கலாம், உனக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சு நீ பெரியாள் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நீ ஒன்றுமே இல்லைங்கிறத கத்தர் நினைப்போட்டு காண்பித்தார். நான் தான் எல்லான்னு நினைக்கும் போது கத்தர் நீ ஒண்ணுமே இல்லைன்னு உங்களுக்கு உணர்த்துவார். இந்த எலியா பாருங்க, கர்மேல் பருவத்தை எல்லா அற்புதத்தை செஞ்ச அந்த தேவ மனுஷன் அப்போ வாசிச்சோம் பார்த்தீங்களா, அந்த வசனத்தில் சொல்லும்போது நான் ஒருத்தன் மட்டும்தான் உயிரோட இருக்கிறேன் அப்படிங்கிறார். உமக்காக ஆண்டவரே வெகு வைராக்கியமா வாழ்ந்தேன், நான் மட்டும்தான் ஊழியம் செஞ்சேன், நான் மட்டும்தான் ஆத்தும ஆதாயம் பண்ணேன், நான் மட்டும்தான் கொடுத்தேன், வேற யாருமே செய்யலை, நான் ஒருத்தன் தான் இந்த சபைக்காக இருக்கிறேன், இந்த ஊழியத்துக்காக இருக்கிறேன், இந்த ஸ்தாபனத்துக்காக இருக்கிறேன், இந்த ஊருக்காக நான் ஒருத்தன் தான், நான் ஒருத்தி தான் இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுவார். ஒரு தடவை சொல்லலை, எலியா 2 தடவை சொல்ல, திரும்பவும் ஒருக்கா சொல்றாரு, நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன், நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன், நான் ஒருத்தி மட்டும்தான் ஜெபம் பண்றேன், நான் ஒருத்த மட்டும்தான் பைபிள் படிக்கிறேன், நான் ஒருத்த மட்டும்தான் ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறேன், நான் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் சொன்னாரு, அடையப்பா நீ ஒருத்த மட்டும் கிடையாது, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வச்சிருக்கிறேங்கிறாரு. நாம நினைக்க நிறைய நேரத்துல ஊழியம் செய்யறதுனால, பாட்டு பாடுறதுனால, ஆராதிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால, கொடுக்கறதுனால, சுவிசேஷம் சொல்றதுனால நாம நினைச்சுக்கிட்டோம் இந்த சபைக்கு, இந்த ஸ்தாபனத்துக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த ஊருக்கு, இந்த உலகுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன். என்னை விட்டு ஆண்டவருக்கு வேற. கொஞ்ச நாள் ஆனா அப்படி நினைப்பு வந்துருதுங்க. ஆரம்பத்தில் இருக்கிற இடம் தெரியாத மாதிரி இருப்போம், யாருக்கும் தெரியாம அப்படி பவ்யமா வருவோம், யாருக்கும் தெரியாமல் அப்படி பவ்யமாக வெளியில் என்ன செஞ்சிருவோம். இப்போ கொஞ்சம் வருஷம் உடனே இது நான் உட்கார சேர், இது நான் உட்கார்ற இடம், இது நான் இருக்கிற இடம், ஓ அப்படிங்களா தெரியல, சாரி உட்காருங்க அப்படிங்க. கீழெல்லாம் உட்கார முடியாது. இப்போ முதுகு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, எல்லாமே வலிக்குது, அதனால நான் இங்கே உட்காந்துக்கிறேன், சேரில் உட்காந்துக்கிறோம். உட்காரது தப்பு கிடையாது, ஆனால் மனசுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது, சீனியர்ன்ற எண்ணம் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழிவினது உண்டானால் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். இப்ப என்ன ஆயிருதுன்னா, பாஸ்டர் பாப்பார் சோத்திரம், ஆஹா அற்புதமா ஆலயத்துக்கு வர்றாப்படி, கூட்டுறாப்படி, பாய் போடுறாப்படி, சேர் போடுறாப்படி, ஜெபம் பண்றாப்படி, இடநாள் ஊழியத்துக்கு வர்றாப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆமா அற்புதமா இருக்கிறாரு, நல்ல சாட்சியா இருக்கிறாரு, இவரை வச்சு எல்லா பொறுப்புகளும் கொடுத்து எல்லாம் செய்ய வைக்கலாமே. அப்படி செய்ய வச்சா கொஞ்ச நாள் போனா பவ்யமா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி பயத்தோட பக்தியோட 10 மணினா 9:30 வந்து, ஏன் பிரதர் இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, பரவாயில்ல பரவாயில்ல நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். டாக்டர் பாஸ்டர், சிஸ்டர் என்ன இவ்வளவு நேரம் மாட்டீங்க, பரவாயில்ல பரவாயில்லங்க, ஆலயத்துக்காக, புதிய ஆத்மா வர்றதுக்காக, ஆராதனைக்காக, பாஸ்டருக்காக சோத்திரம், எல்லாத்துக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் ஆகும், 9 மணி, 9:15, 9:30, 9:45, 10, அப்புறம் என்ன மாதிரி 11:30 ஆயிரும். புதுசாக சொன்னேன், ஐயோ பாஸ்டர் சொல்லு பயந்துக்கிட்டு 10:30, 10:45, 11, 11:15 வந்துருப்போம். இப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல, நம்மளை விட்டா வேற யாரும் நினைப்பு வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு,
அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நம்மளை பார்த்து சொல்லாரு, நீ ஒருத்த மட்டும்தான் கிடையாது, நீ ஒருத்தி மட்டும்தான் கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே தெரியல, உங்களுக்கு பாட தெரியல, ஜெபிக்க தெரியல, என்னமோ தெரியல, உங்களுக்கு எல்லாம் கொடுத்து உற்சாகப்படுத்தி பாட வச்சு, ஆராதிக்க வச்சு, ஜெபிக்க வச்சு, அப்போ உபாசிக்க வச்சு, ஊழியம் செய்ய வச்சு, அப்புறம் பிரசங்கம் பண்ண வச்சு, அப்புறம் எல்லாம் வச்சு 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 வந்தா கடைசியில் என்ன வந்துச்சுன்னா, நான் வைக்காம என்னதுங்க, நான் வைக்காம பாசுக்கு நான் கொடுக்காம, நான் வைக்காம பாசு எந்த இடத்துல வச்சிருப்பாரா? அவருக்கு வருமானம் வருது, அவர் தசமாக கொடுக்குறாரு, அவர் சிறப்பு காணி கொடுக்குறாரு, அவர் பொருத்தனை காணி கொடுக்குறாரு, விசேஷித்த காணிக்கும் என்ன செய்றாரு, எப்போ வந்தாலும் கவரோட வர்றதுனால பாஸ்டர் அவரை கவர் பண்ணிட்டாரு. கவரோட வர்றவர்களை கவர் பண்ணிடுவாங்க. உங்க வேலை அதுதான், சோத்திரம். அப்படி ஒரு நினைப்பு. இப்போ இந்த ராகேலம்மாவுக்கு என்ன நினைப்புச்சு, நான் ரொம்ப அழகு, என்னை பார்த்த உடனே என்ன செஞ்சுட்டாரு, அவுட் ஆயிட்டாரு. யார்? யாக்கோபு. வர்றாரு ஊருக்குள்ள என்ட்ரி ஆன உடனே இந்த அம்மா ஹே 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 அப்படின்னு ஆட வச்சுட்டாரு. இதான் மாமன் பொண்ணுன்னு பார்த்த உடனே அடி சிலையாயிட்டாரு. போய் அடி சொல்லு, என் மாமன் பொண்ணு வருது, தண்ணி விடுறா, எவன் வந்தா என்னடா ஆடும், வீரத்தை காமிக்கிறா. அப்படி இந்த அண்ணனுக்கு பயந்து வந்த கோலை ஹிஸ்டரி பார்த்தா அண்ணனுக்கு பயந்துட்டு அண்ணன் கொண்டு போடுவான்னு பயந்து வந்தவர் அத்தை பொண்ணை பார்த்தனும் விட்றா, கல்ல போடுறா, தண்ணியை போடுறா, பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன். யாருங்க நீங்க? நான் அவங்க அத்தம்மா வந்திருக்கிறேன். அப்படியா? கட்டி பிடிச்சி ஓடு அழுக. பார்த்த உடனே பாசம் பொங்கிருச்சு. இப்போ இந்த அம்மாவுக்கு நான் யார் தெரியுமா? நான் இல்லாமல் யாக்கோபு இல்லை, நான் இல்லாமல் எங்கள் அப்பா இல்லை, நான் இல்லாமல் எங்கள் அண்ணன் தம்பிகளும் இல்லை. எப்படி சொல்கிறீங்க? இந்த இழிச்சவன் சிக்கனது என்னால் தானே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ராஜாவா மாட்டிக்கிட்டையா, அப்பாட போய் பார்ப்பா, அவர் என் மேலே தான் உசுரே வச்சுக்கிறார். நான் சொன்னது தான் அவர் செய்வார். நீ 7 வருஷம் இல்லை 70 வருஷம் சொன்னாலும் அவர் என்ன செய்வார்? ஆடு மேய்ப்பார். ஆனால் நீ அப்பா நீங்கள் என்னைய நான் யார் தெரியுதா அப்படின்னு அந்த ஆகிலம்மா இயற்கையாகவே அழகு இருந்தால் அவங்களுக்கு என்ன வந்துடுமா? வெறுமை வந்துடும். நான் எல்லாம் என்னென்னா எதை அதிகம் முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அதை கர்த்தர் கட் பண்ணி விடுவாருங்க. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பார்த்துருக்குறேன். ஒரு சட்டை, நல்ல காஸ்ட்லியான சட்டை, ஒரு எனக்கு வெள்ளை சட்டை கூட இல்லை. பைபிள் காலேஜ் போகும்போது நல்ல சட்டை இல்லை, வெள்ளை சட்டையும் இல்லை. அப்போ அந்த பிரதர் பார்த்தார், பாவம் ஒரு நல்ல சட்டையாக கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், ஒரு நல்ல சட்டையை கொடுத்தாரு. என் வாழ்க்கையிலேயே 28 வயசு வரைக்கும் நல்ல கம்பெனி பிராண்டா நல்ல துணி போட்டதே கிடையாது. பார்த்தோன்னே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு அதை அயன் பண்ணும்போது அந்த சட்டையை பார்ப்போம், ஆஹா இது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். எனக்கு ரேட் சொல்லலை, எவ்வளோ காஸ்ட்லியான சட்டை, எவ்வளோ நல்ல சட்டை, எவ்வளோ காஸ்ட்லியான சட்டை, எவ்வளோ நல்ல சட்டை. அப்படி அயன் பண்ணும் போதெல்லாம் அதை பார்த்து ரொம்ப பெருமைப்படுத்துறது. போடும்போதெல்லாம் சோத்திரம், அல்லேலூயா சோத்திரம் அப்படின்ட்டே இருந்த பாருங்க. ஆண்டவர் பார்த்து, என்னடா என்ன பார்த்து சோத்திரம் போடாம நீ சட்டையை பார்த்தா சோத்திரம் போடுறேன்னு பாருங்க. காய போட்டிருந்தேன், கம்பி கரை பிடிச்சிருச்சு. கம்பி கரை வேற எதையாச்சும் போட்டு என்னையாச்சும் பண்ணிடலாம். கம்பி கரை நல்ல நடுமுதுகில் கோடு மாதிரி போட்டுருச்சு. இவ்வளோ காலம் இல்லாதது. ஐயோ சோத்திரம், ஐயோ சோத்திரம், ஐயோ சோத்திரம் அப்படின்னு நான் ஆண்டவரே சோத்திரம். இப்போ எப்படி ஆகிப்போச்சு, சட்டையை பார்த்து பார்த்து அதை போடும்போது எனக்கு ஒரு பெருசாக எப்பா எப்படி போகிறோம், டிக்டாப்பாக பாஸ்ட் மாதிரி இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், கணக்கு கச்சிதமாக சட்டை இருக்குது, எனக்குன்னே இந்த சட்டை அப்படிலாம் நினச்சிட்டே இருந்தேன். கம்பி கரை போட்டு நேராக முதுகில் ஒரு கோடு. இதை போட்டுட்டு ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக சர்ச்சில் போய் நிற்க முடியுமா? போக முடியல. பார்த்தேன், ஆண்டவர் மேலே எனக்கு ஆத்திரம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே, எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு மாதமாக இதே கம்பியில் தான் காய போடுறேன், ஒரு கம்பிக்கரை பிடிக்கலை. ஆனால் இது மட்டும் ஏன் கம்பிக்கரை வந்துச்சு? எல்லாமே உங்கள் வேலை தான். வெறுமை வந்துருச்சுன்னா கர்த்தர் அவ்வளோதான் லேசாக அப்படி தொடுவாருங்க. அதை வாழ்க்கையில் மறக்காதுங்க. இப்போ நான் பைபிள் காலேஜ் முடித்தேன் 8 வருஷம் 9 வருஷம் ஆச்சு. நான் பைபிள் காலேஜ் கிட்டத்தட்ட 10-12 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அதை என்ன செய்ய முடியலைங்க. நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் ஆண்டவரே, வெகு வைராக்கியம் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறேன் அப்படின்னா முடிஞ்சு வச்சு. 7000 பேர் இருக்கிறாங்க, ஜாக்கிரதை. உன்னை தூக்குனா 7000 பேர் அந்த போஸ்டிங்க்கு ரெடியாக இருக்கிறான். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சோத்திரம் கர்த்தர் தான் எல்லாம் செஞ்சாருங்கிறத மறந்து இந்த சாணத்துக்கு கவர் கொடுத்ததுனால பாச தூக்கிட்டு வரல, கர்த்தர் கண்ணோக்கி பார்த்ததுனால இவ்வளவு பெரிய சாணம் மறந்துட்டாங்க. ஒரு பெரிய சாணம், ஒரு வேலை, ஒரு உத்தியோகம், ஒரு வருமானம்,
குழந்தை பாக்கியம், நல்ல சந்தோஷம், நல்ல தொழில் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ யாரை மறந்துட்டோம்? பாஸ்ட் கேட்கட்டுங்க, பாஸ்ட் சொல்லட்டுங்க, பாஸ்ட் என்கிட்ட வரட்டுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்து பிரைஸ்லா அப்படின்னா என்ன ஆகும்? வானத்திலிருந்து அக்கினி இறங்கினாலும், 3 வருஷம் மழையை தடுத்து நிறுத்தினாலும், 3 வருஷம் பனியும் மழையும் பெய்ய பண்ணினாலும், ரம்மா எவன்டாவன் பார்த்துக்கிறேன், நாளைக்கு இந்நேரம் அவன் உயிர் உடம்புல இருக்காதுன்னு ஒரு வார்த்தை சொன்னவனு தான் ஓடுறாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த கோட்டிலிருந்து வடக்கு ராஜ்யத்திலிருந்து தெற்கு ராஜ்யம் ஓடி தாண்டி வனாந்தரத்துக்கு ஓடி வேலைக்காரனை அங்க நிப்பாட்டி வச்சுட்டு ஓடுறாரு. பாலைவனத்தை தாண்டி ஓடுகிறாரு. ஓடி போய் சூறை செடியில படுத்துக்கிட்டாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எலியா எதுக்கு சூறை செடியில் போய் படுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? வேற செடி இருந்திருக்காதுன்னு பாச பெருசா பில்டப் காமிப்பீங்க. இங்க வந்தா வேப்பமரம் இருக்குது, கீழே படுத்திருப்பா அப்படி. ஆமாவா இல்லையா? சர்ச்சுக்கு வெளியில வேப்பமரம் இருக்கு, வேப்பமரத்து கீழே படுத்திருப்பா அப்படி. புளிய மரம் இருந்தால் புளிய மரத்து கீழே படுத்திருப்பா அப்படி. அரச மரம் இருந்தால் அதுக்கு கீழே படுத்திருப்பா அப்படி. பெருசோ யாம்பு. ஆமாம், சோத்திரம். ஒன்றும் இல்லாத பெரிய பில்டப் காமிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அந்த சூறை செடிக்கு ஒரு சுபாவம் உண்டு, சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மரத்தடி கீழே போய் படுத்து தூங்கினோம்னா அங்கேருந்து ஒரு விதமான தூக்கம் வரும். அந்த தூக்க மயக்கத்தில் செத்து போயிடுவாங்க, உயிர் பிரிஞ்சு. அதாவது தூக்கு மாத்திரை போட்டு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. நம்மால் வேகமாக ஓடி போய் எங்கே போய் படுத்துக்கிட்டாரான்? என் பிதாக்களை பார்க்கணும் நான் நல்லவன் அல்லன்னு சொல்லிட்டு எங்கே படுத்துக்கிட்டாரான்? சாக போகிறவன் கயிற்ற மாட்டணும், மருத்து குடிக்கணும், எல்லாத்தையும் தலைகீழாக போய் மலை மேலே இருந்து அதில் கீழே தலைகீழாக உழணும். இவர் ஓடி போய் எங்கே போய் படுத்துக்கிட்டாரா? சூரிய செடிக்குள்ள. இப்போ வடக்கு ராஜ்யத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஓடி வர்றாரு. எல்லாம் சொல்றாங்க, இவன் மழையை பெய்ய வச்சவனாம, இவன் அக்னியை இறக்கனானா, இவன் பெரிய மோசையோட பெரிய தீர்க்கதரிசியா, சீனாய் மலையில கத்தர் அக்னியில இறங்கி மோசை கிட்ட நேரடியா பேசினாரு, இவன் பெரிய தீர்க்கதரிசியா, இவன் பெரிய ஆளா அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்றாங்க. எந்த அம்மா மிரட்டிருச்சு? ஏசபேல் அந்த அம்மா மிரட்டிச்சு, நாளைக்கு இந்நேரம் உயிரோடு இருந்தா அதுக்கு சரியா என் கடவுள் எனக்கு சேட்டணும் சொன்ன உடனே பயந்து ஓடுறாரு. அற்புதம் செஞ்சாரு, அதிசயம் செஞ்சாரு, அவார்டு கொடுப்பாங்க, செலவு வைப்பாங்க, நம்மளை பாராட்டி கட் அவுட் அடிப்பாங்கன்னு பார்த்தா இப்ப ஓட விடுறாங்க. ஏன் தெரியுமா? நான் ஒருவன் மாத்திரம் தான் கர்த்தருக்காக நிற்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம் தான் கர்த்தருக்காக கொடுக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம் தான் ஊழியம் செய்றேன், நான் ஒருவன் மாத்திரம் தான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், பெருமை பாராட்டு. அந்த எண்ணத்தை குப்பையில் வைக்கிறீங்க. ஓடுறாரு, தாண்டி ஓடி பாலைவனத்தில் நீங்க நில்லுப்பா, நான் திரும்பி வருவேனான்னு தெரியல, நான் தான் சாக போறேன், வேலைக்காரனே என் கூட வந்து நீ செத்துற வேணாம், நான் செத்துட்டு போறேன், நீ எங்கடாச்சும் போய் குழைச்சிடுப்பான்னு அப்படியே பார்டரில் பாட்டு ஓடிட்டாரு இவரு. பாலைவனத்துக்குள்ள யூதேயா பாலைவனம், கொலைகார பாலைவனம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கொடுமையான பாலைவனத்துக்குள்ள ஓடி இப்போ உயிர் பிழைக்க ஓடினவர். ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, இவங்களுக்காக கருத்தா ஜோமன்னனே, கர்த்தரே தெய்வம்னு நிரூபிச்சு காமிச்சனே, வானத்துல பனியும் மழையும் அடைச்சு நிறுத்தினேனே, மறுபடி மழையை வர வச்சனே, மறுபடி வானத்திலிருந்து அக்கினி இறக்கினேன்னு இத்தனை அற்புதம் செஞ்சு இவங்க என்ன தூசிக்கிறாங்க, இவங்க என்ன துன்பப்படுத்துறாங்க, என்ன கேவலமா பேசுறாங்க, மோசையை விட பெரிய ஆளான என்ன பார்த்து பேசுறாங்க, கேள்வி கேட்கறாங்க, குறை சொல்றாங்க. நான் ஒரு மெசேஜ் யூடியூப்ல போட்டிருந்தேன், வீண் பலியே விலையேறப்பட்ட கிரீடம், ஷார்ட் மெசேஜ் போட்டிருந்தேன். ஒரு ஊழியக்காரனுக்கு வீண் பலி தான் விலையேறப்பட்ட கிரீடமா இருக்கும். மேக்சிமம் 100 பேர் வர்றாங்கன்னா மேக்சிமம் ஒரு 70-80 பேராவது குறைஞ்சபட்சம் பாஸ்ட் மேல வீண் பலி போட்டிருப்பாங்க. அதுல 100% கூட வரலாம், கொஞ்சம் கம்மியாகலாம். ஒரு சிலர் ஒருபடி மேல போய் இதுக்கெல்லாம் காரணம் பாசமா தான். இந்த பாஸ்டர் ஆட்டி படைக்கிறதே இந்த பாஸ்டம்மா தான், இந்த பாஸ்டர் ஆட்டி படைக்கிறதே அப்படி சொல்லுவாங்க. பாஸ்டர் நல்லவர் தாங்க, ஆனா பின்னாடி இருந்து பாடாப்படுத்துற பாஸ்டமா இருக்கிறாங்களே அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. சைலண்ட் கில்லர் மாதிரி அமைதியா இருப்பாங்க, அப்படிதான் அப்படி நாங்கள் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்றவங்களும் உண்டு. வீண் பலி. ஆனா செய்த 100 நன்மைகளை நம்ம மறந்துருக்கோம். ஒரு தவறான புரிதலில் வர ஒரே ஒரு தப்பை வாழ்நாள் முழுக்க சொல்லுவோம். இன்னைக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்கிறோம்,
இன்னைக்கு வர முடியாதுன்றது முக்கியமான வேலை இருக்குன்னா எனக்கு அவர் வருவாரா? இது வரைக்கும் 100 ஃபங்க்ஷனுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பா. அப்படி பிறந்த நாள், காது குத்து, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்திருப்பா. அப்படி நல்லது கெட்டது, சின்னதோ பெரியதோ, நம்ம கடை திறப்போலாவோ, அது வீடு பிரதிஷ்டையோ, அது என்னமோ எதுவாக இருந்தாலும் வந்திருப்பாரு. பிள்ளைங்க பரிச்செழுது கூட வந்து ஜெபம் பண்ணி விட்டு வந்திருப்பாரு. இது எல்லாமே முடிச்சு எனக்கு மட்டும் பாஸ் என்ன செய்ய மாட்டாரு. அவர் எப்படி வருவார்? அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லியிருப்போம். எப்படி இருந்தாலும் பாஸ் என்கிட்ட தானே வரணும். நான் ஒருவன் மாத்திரம்தான் சபையில் மீந்து இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு 7000 பேரை வச்சிருக்கிறேன். இந்த ராகேலமாவுக்கு நான் தான் ஓ 7 வருஷம் கடன்ட்டாரு. இப்போ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்குன்னு கேட்டால் யோசிப்பு வெளியில் வராரு. யோசிப்பு வெளியில் வந்தவனே அவங்க அப்பா தன்னுடைய 2 மனைவிகளுக்காக வேலை செஞ்சவர், பணம் இல்லாமல் சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சவர். யோசேப்பு பிறந்த உடனே அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது. என்ன மாற்றம் தெரியுமா? நம்ம வாசித்தோம், சம்பளத்துக்காக நான் என்ன செய்ய போகிறேன், வேலை செய்ய போகிறேன்னு பேச ஆரம்பித்தார். சம்பளம் இல்லாமல் 14 வருஷம் வேலை செஞ்சவர். யோசேப்பு வெளியில் வந்தவுடனே அவன் வாழ்க்கை மாறுது. தகப்பனுடைய வாழ்க்கை மாறுச்சு. தாயினுடைய மலடி என்கிற சிறையிருப்பை மாறுச்சு. யோசேப்பு வெளியில் வந்த உடனே தகப்பன் பெண்களுக்காக தன் துணைக்காக 14 வருஷம் வேலை செய்யறவன்னு அந்த 16 அற்பமாய் பேசப்பட்டவுடைய அந்த அற்பமான பேர் மாறிச்சு. அந்த பிள்ளை வந்த உடனே யோசிப்பு வந்து என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய சந்ததிக்காக நான் எப்போ சம்பாதிக்கணும்னு சொன்னாங்க. அதனால எப்பா இப்போதான் சொல்லாரு 14 வருஷம் வாய் திறக்காத மாமனார் இப்போ பேசுறாரு. வாசிங்க 27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். 14 வருஷம் சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சாப்படி. இவர் வரும்போது கொஞ்சம் ஆடுதான். ஏன்னா ராகேல் அம்மா தான் மேய்ச்சிச்சான். ஒரு 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 லேடிஸ், ஒரு வாலிப பெண், அந்த அம்மா மேய்க்கிற அளவுக்கு தான் ஆடு இருந்துச்சான். ஆனால் யாக்கோபு வந்ததுக்கு அப்புறம் இருந்த ஆடுகளின் எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு பெருச்சு. 14 வருஷத்துல 14 வருஷமா மாமனார் வாய் தந்து எப்பா ஒன்னால்தான் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டா எங்க சம்பளம் கேட்டுருவானோன்னு சொல்லிட்டு என்ன செய்யல, வாய் தந்து பேசவே இல்லை. இப்போ இந்த யோசேப்பு பிறந்த உடனே இவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கம் வந்தது. இப்போ சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லுப்பா. இப்போ ஓனர் லெவலுக்கு பிஸ்னஸ் டீலிங் பேசுற அளவுக்கு வந்துட்டாரு. கொத்தடிமை மாதிரி இருந்தவர், சோறு மட்டும்தான் கிடைக்கும், மற்றபடி வேலைன்னு இருந்தவர் இப்போ பிஸ்னஸ் டீலிங் மாதிரி சரிசம பார்ட்னர் மாதிரி என்ன செய்றாரு, பிஸ்னஸ் பார்ட்னராக பேசுறாரு. இதுதான் சம்பளம், இதுதான் சம்பளங்கிறார். இந்த 14 வருஷம் சம்பாதிக்க முடியாததை, கிடைக்காததை, வராததை வெறும் 6 வருஷத்துக்குள்ள ஆண்டவரை ஆசீர்வதிச்சார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு யோசிப்புக்காகனா, நான் ஒன்று யோசிப்புன்னு ஒரு ஆண் குழந்தைக்காக சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சக்கூடாது. அதுபோல் ஒரு பெருக்கத்திற்காக, ஒரு உயர்வுக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு நன்மைக்காக, ஒரு நல்லதுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அது வீடாக இருக்கலாம், அது காடாக இருக்கலாம், தோப்பாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அது தொழிலாக இருக்கலாம், அது சுகமாக இருக்கலாம், அது நல்ல பேரா இருக்கலாம், ஒரு பெரிய ஸ்தானமா கூட இருக்கலாம். அது உங்களுக்கு வரும். கர்த்தர் உங்களை மறக்கல. இந்த வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. இந்த பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த முடிவை ஆண்டவர் தருவார் மட்டும்தான் இங்க சொல்லியிருக்கோம். ஆனா இன்னொரு மொழிபெயர்ப்புல பரிசுத்த பைபிள்ல இது சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை வாசனை உங்களுக்கு பெரிய அளவு அது புரிஞ்சுக்கிற முடியாத மாதிரி இருக்கும். இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க. 29:12. நான் இதனை கூறுகிறேன் ஏனென்றால் உங்களுக்காக நான் வைத்துள்ள திட்டங்களை நான் அறிவேன். ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்ற, நான் இதை சொல்றேன் ஏன்னா உங்களுக்காக நான் வச்சிருக்கிற திட்டத்தை நான் அறிவேன். இந்த செய்தி கர்த்தராக என்னிடத்திலிருந்து வருகிறது. நான் உங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன். நான் உங்களை துன்புறுத்தும் வகையில் திட்டமிட மாட்டேன்.
ஆண்டவர் சொல்லாரு, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை, வளமான வாழ்க்கையை நான் வச்சிருக்கிறேன், அதை நான் அறிவேன், நான் அதை மறக்கலைன்னு சொல்றாரு. நீங்க சூழ்நிலை நிலைமை இருக்கிறவைகளை பார்த்து அவ்வளவுதான் எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்லாரு, நல்ல திட்டத்தையும் வளமான எதிர்காலத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்காக வைத்திருக்கிறேன், அந்த திட்டத்தை நான் அறிவேன், உங்களை துன்பப்படுத்துகிற திட்டத்தை நான் வைக்கவே இல்லைன்னு சொல்றாரு. அதாவது நான் உங்களை துன்புறுத்தும் வகையில் திட்டமிட மாட்டேன், உங்களுக்கு நம்பிக்கை தரவும் நல்ல எதிர்காலம் அமையவும் நான் திட்டமிடுகிறேன் அப்படின்னு இந்த வசனம் சொல்லு. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய ஆண்டவர் திட்டமிட்டு வச்சிருக்கிறாராம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம் நல்லதாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு துன்பப்படுத்துகிற காரியம், உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் உங்க வாழ்க்கையில வராதபடி கர்த்தர் காப்பாற்றுவார். துன்பமான காரியம் உங்க வாழ்க்கையில வராதபடி கர்த்தர் அதை காத்துக்கொள்ளுக வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு நல்ல காரியம். அதான் சொல்லுவாங்க, ஒரு உலகத்தில் உள்ள மனிதர் சொல்லுவாங்க, இந்த ராத்திரியில் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லுவாங்க, நல்ல காலம் நல்ல காலம். இது வசனத்தில் உள்ளதுங்க. நாம் நினைக்கிறோம் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க, நான் என்ன செய்யக்கூடாது. வசனங்கள் நல்ல எதிர்காலம் அமையவும் நான் திட்டமிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதுப்பா அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. எரேமியா 29:10 சாராம்சம் என்னச்சுன்னா, உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது, உங்களுக்கு நல்ல காலத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறேன், இனி உங்கள் காலம் எல்லாம் எதிர்காலம் எல்லாம் நல்ல காலம். அதை ஏன் கேட்குறீங்க பாஸ்டர் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா ஆண்டவருக்கே எரிச்சல் வந்துடும். ஆண்டவர் சொல்ல, நல்ல காலம், நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு உனக்கு, எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, எதுவுமே முடியலை, இன்னும் ஆரம்பிக்கலைங்க. ஆண்டவர் நினைச்ச வாழ்க்கை உங்க வாழ்க்கையில் இன்னும் ஆரம்பிக்கலை. இதுல நீங்க திருப்தி அடைஞ்சிடாதீங்க. போத்திபார் வீட்டில் போய் இந்த யோசேப்பு தான் நிற்கிறாரு. போத்திபார் வீட்டுக்கு வச்சுட்டாங்க. இப்போ வீட்டில் என்ன செய்யறாங்க, வளர்றாரு, குழந்தையா இருக்கிறாரு, வர்றாரு. இப்போ யோசேப்பு வளர்றாரு. வளர்ந்த உடனே அப்பா சொல்றாரு, என் பையன் யோசேப்புக்கு தான் எல்லா பொறுப்பும் அப்படி சொல்லி கொடுத்து பலவர்ண அங்கியை கொடுக்குறாங்க. பலவர்ண அங்கிக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா, இளவரசர்கள், இளவரசி, ராஜாவுடைய ராணியுடைய வாரிசுகள் மட்டும்தான் பலவர்ண அங்கி போடுவாங்க, பலவர்ண உடை தரித்திருப்பாங்க. தாமார், தாவீது ராஜாவுடைய மகள் தாமார் பலவர்ண அங்கி தரித்திருந்தான் இருக்கும். ராஜ வம்சத்தில் உள்ள இளவரசர் இளவரசி தான் பலவர்ண அங்கி போடுவாங்க. ஆனா யாக்கோபு யோசேப்புக்கு பலவர்ண அங்கி என்ன செஞ்சாராம், கொடுத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம், என்னுடைய வம்சத்துக்கு ராஜா இளவரசன் எல்லாமே யாருதான், என் வாரிசுக்கு நீ தான் நேரடி வாரிசு, 12 பிள்ளைகள் நீ தான் நேரடி வாரிசு, உனக்கு தான் எல்லாரும் பலவர்ண அங்கி போட்டு விட்டார். பாருங்க, நம்ம ஆளுகளுக்கு வந்துருச்சு எரிச்சல். யோசேப்பு நினைச்சிருக்கலாம், ஓ சோத்திரம் சோத்திரம், இதுதான் என்னுடைய சாணம், இதில் நான் ரொம்ப உண்மையா இருப்பேன் நினைச்சான். தூக்கி எங்க போட்டுட்டாங்க, குழியில போட்டாங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு உயர்வு வருதோ அதுக்கு அடுத்த நிமிஷம் எங்க போட்டுருவாங்க. அப்படின்னா நீங்க நினைச்சுக்கோங்க, அடுத்த ப்ரமோஷனுக்கு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். குழிக்கில் கிடக்குறாரு, நாள் முழுவதும் அழுதாரு, கத்துனாரு, கதறினாரு. மேலே கொண்டு வந்தானே அவ்வளோதான், எல்லாம் முடிச்சிச்சு நினைக்காங்கன்னா அடுத்து எங்கே போயிட்டாங்க, எகிப்துல அடிமையா. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளையே கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, ஃபுட்பால் கேம்ல ஒவ்வொருத்தரும் காலில் படும்போதெல்லாம் நினைச்சுட்டே தான் இருப்பான், எத்தி 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 தள்ளிக்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பால் நினைச்சா, அந்த ஃபுட்பால் இந்த காலில் உதைக்கிற காலுக்கு வந்து என்ன நினைக்கும், இப்படி மாறி மாறி உதைக்கிறீங்களே, மாறி மாறி உதைக்கிறாங்க, வர்றவன் போறவெல்லாம் உதைக்கிறாங்க, வர்றவன் போறவெல்லாம் என்ன செய்ய குறை சொல்றாங்க. என் மனுஷனா இந்த வருஷத்துக்கு எனக்கு வாக்குத்தத்தம் கற்றுக் கொடுத்தாரு, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனிதர்களை என் தலைமையில் ஏறி போக பண்ணினீர், அப்புறம் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து வெட்டி. இப்போ தீயும் கடந்தாச்சு, தண்ணீரையும் கடந்தாச்சு, மனுஷங்க எல்லாரும் என் தலை மேல ஏறியும் போயிட்டாங்க. இனி பாக்கி என்னதான், செழிப்பான தேசத்துல இடத்துல கொண்டு வந்து விடுறது தான். அப்போ அந்த கால்பந்தை உதைக்கிறது எதுக்கு தெரியுமா, அது நேரம் எங்க போய் சேரணும், கோலுக்குள்ள, கோல் கம்பத்துக்குள்ள அது உள்ள போகணும். ஒவ்வொருத்தரும் எட்டி உதைக்கிறாங்க. இப்போ இங்க யாக்கோபு மூலமா, அப்புறம் பார்த்தா சகோதரர் மூலமா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க பார்வோனுடைய மனைவி மூலமா, அப்புறம் சிறைச்சாலைக்காரன் அங்க இருந்து மறுபடி பானபாத்திரக்காரன் மூலமா உதைச்சு 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 எங்க வந்தாச்சு, கோல் போட்டாச்சு. எந்த இடம், சிங்காசனம்.
அது வரைக்கும் உதவலும் மிதிவலும் அவமானம் வரும், வீண் பழி வரும். வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? நான் எங்கே போயிட்டு இருக்கிறேன், என் சிங்காசனத்தை நோக்கி நான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். உங்கள் குடும்பத்தில் வருகிற வருத்தம், கஷ்டம், போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஒரு உன்னத ஸ்தானம் இருக்கு. யாரும் எட்டி பிடிக்க முடியாத, யாரும் எதிர்பார்க்க முடியாத, யாரும் யோசிக்காத அளவுக்கு உனக்கு உயர்வு இருக்குது. அந்த ஸ்தானத்துக்கு போகும்படிக்கத்தான் கர்த்தர் உன்னை உந்தி 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 தள்ளுகிறார். அது உதைக்கிறது போலவோ மிதிக்கிறது போல இருக்கலாம். ஒரு குயவன் ஒரு மண்ணை எடுத்து அப்படியே பானையா வணைஞ்சிட மாட்டாங்க. அதை போட்டு தண்ணியை ஊற்றி நல்ல ஊற வச்சு மிதி 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 மிதின்னு மிதிப்பாங்க. மிதிக்கிறது அசிங்கப்படுத்துறதுக்கு, அவமானப்படுத்துறதுக்கு கிடையாது. விலையேற பெற்ற பாத்திரமா மாத்திரக்காகத்தான் இந்த வணையிறார். உங்களுக்கு கஷ்டம் வருது, உங்களுக்கு நெருக்கம் வருது, உங்களுக்கு அவமானம் வருது, உங்களுக்கு பாடு வருது, உங்களுக்கு போராட்டம் வருதுன்னா புரிஞ்சுட்டுங்க. கர்த்தர் உங்களை மேலே 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 என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, கொண்டு போறாருன்னு சொல்லி. நான் உங்களை மறக்கலை, நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை மறக்கலை. அடிமை குழியில் நடக்கும் போதும் யோசிப்பு கேட்டிருப்பான். ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை மறக்கலை. அப்புறம் இங்க போத்திபார் வீட்டில் அடிமையா இருக்கும்போது கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை மறக்கலை. சிறைச்சாலையில் போயிருக்கிறான், நான் உன்னை மறக்கலை. அங்கே சிறைச்சாலைன்னா சாதாரண சிறை கிடையாது, மரண தண்டனை கைதிகள் வைக்கப்பட்ட சிறைச்சாலை அது. அதாவது அரசாங்க குற்றம் செய்தவர்கள், பான பாத்திரக்காரனும் சுயம்பாகிகளும் ரெண்டு பேரும் பெரிய குற்றம், ராஜ துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள யார் இருக்கிறாரு? சார் இருக்கிறாரு. எப்படி அந்த சுயம்பாகிய எப்படி 3 நாள்ல தூக்கி போட்டு கொண்டு கழுமரத்தில் ஏற்றிட்டா, அப்படி அதே ஜெயில தான் யார் இருக்கிறா? யோசேப்பு இருக்கிறா. அப்படி எப்ப வேணாலும் சீட்டு விழலாம், எப்ப வேணாலும் உயிர் போகலாம். அந்த கண்டிஷன்ல தான் சிறைச்சாலையில் இருந்தார். சிறைச்சாலைக்காரன் வேணா ரொம்ப நல்லவனா அந்த தலைவன் பொறுப்பை கொடுத்துருக்கலாம். ஆனா நீ உள்ள போயிருக்கிற கைதி மரண தண்டனை கைதி. எப்ப வேணாலும் ஆர்டர் வரும், எப்ப வேணாலும் சாகலாம். அதனாலதான் பார்த்தாரு, ஒரு பான பாத்திரக்காரனுக்கு பதில் சொல்லி நீ உயர்ந்துருவ, 3 நாள்ல மேல போயிருவப்பா, அப்ப நேரடியா யார்கிட்ட போய் சொல்லிடு, பார்வோன்னு சொல்லி இப்படி ஒருத்தர் இருக்கிறான், அவன் எந்த தப்பும் பண்ணல, அவனை தயவு செய்து விடுதலையாக்க மட்டும் விட்டுருங்க. அப்படி அவன்கிட்ட இறக்கத்துக்காக ஒரு உதவிக்காக கெஞ்சுன்னு சொல்லி கேட்டாரு. ரெக்கமெண்டு, எப்ப வேணாலும் உயிர் போகும். யோசேப்பு அடி சறுக்கின இடம் அந்த ஒரு இடம் தான். அந்த சிறைச்சாலையில் அடி சறுக்கினாரு. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, இவ்வளவு வருஷம் கிட்டத்தட்ட 11 வருஷம் விசுவாசமா வைராக்கியமா இருந்துட்டு இந்த கடைசி நிமிஷத்துல போய் மனுஷனை போய் கெஞ்சுறியே, மனுஷங்கால போய் பிடிக்கிறையே, பானபாத்திரக்காரன் பார்வன்ட்டு போய் சொல்லி, ராஜா கிட்ட சொல்லி திராட்சரசம் ஊற்றும் போதே, அதை அவர் குடிக்கும் போதே ருசியாய் மெதுவாய் குடித்து நல்லா இதா இருக்கும் பொழுது, அவர் சந்தோஷமான மகிழ்ச்சியான அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இப்படி ஒருத்தர் இருந்தான் பார், அதை என்ன போத்திப்பார், அவர் மனைவிக்கு எந்த கெடுதலும் பண்ணலையா, அவர் சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது இப்படி சொல்லி எனக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டான். ஆனால் யோசேப்பு சொன்ன உடனே பானபாத்திரக்காரர் 2 வருஷம் மறக்க வச்சாரு. 3 நாளில் யோசேப்பை மறந்துட்டான். 2 வருஷமா யோசேப்பு யார் பக்கமே வரவிடல. எல்லாம் நல்லா இருப்பையா, எல்லாம் நல்லா இருப்பையா, ஜெயிலுக்குள்ள கடந்து அழுது குமுறி கூப்பாடு ஓட்டான். நான் தான் விளக்கம் கொடுத்தேன், நான் தான் அர்த்தம் சொன்னேன், அப்படியே நடந்துச்சு. மேல போய் உட்காந்து என்னைய தூக்கி விட்ட ஏனிய, ஏத்தி விட்ட ஏனியை எத்தி விட்டுறாத, அந்த இடத்துல தொங்குவ. என்னைக்குமே நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது, ஒருத்தரை ஏனியை ஆண்டவர் கொண்டு வந்து வைப்பாரு. நீங்க சட சடன்னு ஏறி மேலே போயிட்டீங்க, இந்த மாடி பிடிச்சிட்டிங்க, நான் மேலே வந்துட்டேன், இனி ஏணி தேவையில்லைன்னு எத்தி விட்டுட்டீங்கன்னா அந்த இடத்துல தொங்குவீங்க, எப்போ வேணாலும் கீழே விழுந்துருவோம். அதனால் ஏற்றி விட்ட ஏணி என்னைக்கு என்ன செஞ்சிடாது. கர்த்தர் செய்த நன்மை ஒரு நாள் என்ன செய்யுது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாள் நீ என்ன செஞ்சிடாத, மறந்துடாது. இப்போ யோசேப்புக்கு சிறைச்சாலையில் கூட 2 வருஷம் ஆனது காரணம் கர்த்தர் கிடையாது, பானபாத்திரக்காரனும் கிடையாது. நான் செய்யறத எல்லா காரியத்திலும் ஆண்டவர் என்னோட கூட இருந்தார். போத்திப்பார் வீட்டுல நான் செஞ்ச எல்லாத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிச்சாரு. சிறைச்சாலையில நான் கூட இருந்து செஞ்ச எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. இப்போ இந்த பானபாத்திரக்காரன் கேட்கிறதும் கர்த்தருக்கு பிரியமா தான் இருக்கும்னு நினைச்சிட்டான். தான் சுய முயற்சியில, தான் சுய மூளையில போய் கேட்டாப்படி 2 வருஷம் மறந்துட்டாப்படி. நிறைய பேர் உங்களை மறந்துருக்கலாம். நீங்க சொல்றீங்க நன்றி கெட்டவன் அவனை மட்டும் என்கிட்ட அப்படிங்க. நீங்க
மறக்க வச்சதே ஆண்டவர் தான். ஏன் தெரியுமா? நீங்கள் கத்தர நினைக்கணுங்கிறதுக்காக மனுஷங்க உங்களை மறந்து போயிடுவாங்க. இங்கே ஊழியர் மீட்டிங் நடக்கும்போது ஆமாம், சென்னையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் சொன்ன சாட்சி, சொன்ன ஒரு சம்பவம். ஒரு இன்ஜினியர் இருந்தாராம், அவங்க கீழே நிறைய வேலை செய்கிறவங்க இருந்தாங்க. இப்போது இந்த இன்ஜினியர் அந்த பில்டிங்கை கான்ட்ராக்ட் நிறைய எடுத்து அவங்க எல்லாம் வேலை செய்வாங்களா, அவர் வந்து பார்ப்பார், எல்லா பில்டிங்கும் நல்லா இருக்குதா, பூச்சி நல்லா இருக்குதா, அப்புறம் எல்லா வேலைகளும் நல்லா இருக்குதா அப்படி செக் பண்ண வருவாராம். இப்போது பெரிய மாடி பிரம்மாண்டமாக கட்டிட்டு இருக்கிறாங்க, வேலை மேலே எல்லாம் முடிஞ்சு அப்படியே வந்துட்டு இருக்குது, கீழே ஏதோ வேலை நடந்துட்டு இருக்குது. உடனே இந்த இன்ஜினியர் வந்தாராம், வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு மேலே போயிட்டு இருக்கிற மாடிக்கு மேலே போயிட்டாராம். மேலே போய் செக் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. கீழே தடப்படாத வேலை அவசரமாக நடந்துட்டு இருக்குது. இப்போ மேலே வந்து கத்துறாரு, ஏதோ ஒரு காரியத்துக்காக கூப்பிட்டு சொல்லக்கு இன்ஜினியர் கூப்பிட்டாராம். மேலே வந்து கூப்பிட்றாரு, ஆனால் கீழே இருக்கிற ஆளுகளுக்கு கேட்கல. ஏன்னா இங்கே கலவை மிஷினும் ஓடிட்டு இருக்குது, அங்கே வேலை தடப்படான்னு என்ன செஞ்சுருக்கு, எல்லாம் நடக்குதுன்னா கீழே இருந்து சத்தமே வரலையா. இவர் யோசி பார்த்துற, மாடிக்கு மேலே வந்துட்டேன், உனக்கு கீழே மறுபடியும் நான் இறங்குவான், அதனால என்ன செய்யலாம்னு யோசிச்சவர் பைய தொட்டா பையில் என்ன இருந்துச்சு, பணம் இருந்துச்சு. பார்த்தாரு, அந்த பணத்தை எடுத்தார், ஒரு சின்னதாக ஒரு கல்லை வச்சு அப்படி கட்டி அந்த பணத்தை நேராக மேலே இருந்து அப்படி சுட்டார். நேரம் வந்து இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கீழே கொத்து விழுந்துருச்சு. அது வேலை செஞ்சாலும் பார்க்குறோம், பணம் ஒரு நாள் 2 நாள் வேலை செய்யறது ஒரு நிமிஷத்துல நம்மளுக்கு பார்த்து அவனை சுற்றி அவன் பார்க்குறானா, இவ பார்க்குறாளா, அவ பார்க்குறா, பார்த்து எடுத்து நடக்கணும் அப்படியே வச்சு கீழே அப்படியே வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யார் போட்டது, அதை அவங்க என்ன செய்யலையா பார்க்கல. இன்னும் ஏதாச்சும் பணம் இருக்குதா அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அப்புறம் எவனாச்சும் முகம் மாறுதா, இவன் பணமா அவன் பணமா பார்த்தா மூஞ்சியும் மாறல. உடனே பார்த்தாரா, இந்த ஆளு வேலைக்காகாது. அப்புறம் அந்த இன்ஜினியர் அங்கே கொஞ்சம் தள்ளி போய் மறுபடியும் பணத்தை எடுத்து இன்னொரு ஆளுக்கு முன்னாடி தூக்கி என்ன செய்தாங்க, அது பொத்துரு கீழே விடுச்சா. அவங்களாச்சும் எடுத்துட்டு என்னடா பணம் எங்கிருந்து வச்சா அப்படின்னு பார்ப்பாங்கன்னு பார்த்தா பார்க்கலையா, அவங்களும் எடுத்து என்ன வச்சுட்டானா பார்த்துச்சு. அவன் பக்கத்தில் பார்த்துட்டு இப்போ இப்படி பையில இருக்கிற பணத்தெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தரையா போட்டா, இவன் நல்லவன், இவன் நம்பிக்கொள்ளுவன், இவன் என்னை பார்ப்பான், இவன் மேலே பார்ப்பான், இவன் அப்படின்னு போட்டு பார்த்தா எல்லாம் பைக்கிலேயே பதுக்கிட்டு திருட்டு மொழி ராஜகால மாதிரி முடிச்சுட்டு ஒன்றும் தெரியாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வேலைக்கே ஆகணும் யோசித்தாராம் அந்த இன்ஜினியர். யோசிச்சு ஒரு கல் எடுத்தார், கல் எடுத்து நேரம் நின்று ஒருத்தர் மண்டையை புரி வச்சு அப்படியே விட்டார். சொங்கன்னு வந்தது சின்ன கல் தான், மேல இருந்து விடுதல வேகம் எப்படி இருக்கும், தட்டுன்னு அடிச்சு நடு மண்டையில நச்சுன்னு ஒரு கல் விடுதல் எப்படி பார்த்தா அப்படியா அப்படின்னா பார்த்தனே அவரு கையை அழைச்சா அப்படின்னு மேல ஓடினா அப்படியா. இப்போ உங்களுக்கு நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் வச்சு பார்க்கலாம். இப்படித்தான் ஆண்டவர் நமக்கு பொறுப்பை, வேலையை, தரிசனத்தை, ஊழியத்தை, அபிஷேகத்தை, சம்பாத்தியத்தை, தொழிலை எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து நம்மளை நல்ல முறையாக வச்சிருக்கிறாரு. நம்மளை ஒன்றும் நல்லா மேலே கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. கீழே நிற்கிற நீ மேலவா அப்படின்னு கூப்பிடுன்னு அவர் எத்தனையோ தடவை முயற்சி செஞ்சா நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம வேலைகளே செஞ்சுட்டு மட்டும் இருக்கிறதுல ஒரு ஆசீர்வாதத்தை போடுவார். பிள்ளையே இல்லை, ஒரு பாஸ் சொல்லுங்க, சாண்டி பாஸ் சொல்லுவார், இல்லைன்றவரே இல்லை 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 இல்லைன்னே அழுகுமா. யாரு? அண்ணால மாதிரி. என்ன இல்லையா? என்ன இல்லையா? இல்லாண்டவரே எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனா எது இல்லை, பிள்ளை இல்லை. அப்படி இல்லைன்னே அழுகுமா. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்ய, பிள்ளைய கொடுத்துருவாராம். இப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யுமா, பிள்ளைன்னே அந்த அம்மா இருக்குமா. ஃபர்ஸ்ட் இல்லைன்னே இருப்பாங்க, ரெண்டாவது பிள்ளைன்னே இருப்பாங்களா, மூணாவது அந்த பிள்ளைங்க அப்படி வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டா என்ன சொல்லுவாங்களா, தொல்லைம்பாங்களா. யாருங்க? பிள்ளை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஆண்டவரே எனக்கு இல்லை பிள்ளை, அதாவது பிள்ளை இல்லைன்னு அழுவாங்களாம். ஆண்டவர்கிட்ட ஓடி வருவாங்களாம், ஆலயத்தை தேடுவாங்களாம், ஆசீர்வாதத்தை தேடி எப்படி ஓடி வருவாங்களாம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அந்த பிள்ளைய கொடுத்தா இப்போ புள்ள ஆண்டவரேன்னு என்ன செய்ய மாட்டார், ஆண்டவர் விட்டுருவாங்களாம். அப்புறம் அந்த பிள்ளை வளர்ந்து பெருசானா தொல்ல ஆண்டவரே. யாரப்பா தொல்லை? இந்த புள்ள ஆண்டவரே. இது யார் கொடுத்தது? இதை நீங்க தான் கொடுத்தீங்க அப்படிங்கிறது. என் மகனை மட்டும் மாத்திட்டீங்கன்னா, என் பிள்ளைய மட்டும் திருத்திட்டீங்கன்னா, அதை சர்ச்சுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைபிளை தூக்கின பைபிளை கீழே இறக்க அப்போ போடுவாரு ஒரு போடு. அங்கே மேல இருந்து இன்ஜினியர் கல்லை போட்ட மாதிரி ஆண்டவர் எதை போடுவாரு?
ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. இப்போ கீழே என்ன செய்ய மாட்டாங்க, கார் வேணும் ஆண்டவரே, காரை கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் நடந்து வரும்போது சீக்கிரமா வந்திருப்போம். ஆண்டவரே ஒரு சைக்கிள் கொடுத்தா அப்படின்னா அவர் கொஸ்டின் சைக்கிள் கொடுத்தா வாங்கிட்டு, ஆண்டவரே ஒரு டிவிஎஸ் 50 கொடுத்தா 50 அப்படின்னு கேட்டா அதையும் அவர் கொடுப்பா. அப்படி ஆண்டவரே ஒரு எக்ஸல் கொடுத்தா, அப்புறம் பார்த்தா ஆண்டவரே இப்ப கேவி 2T கொடுத்தா, உங்களுக்கு 2T வந்துருச்சு. 50 நின்னாங்க, இப்போ 2T ஆகி போச்சு. இப்ப இதுக்கு மேல வந்தா அவர் என்ன சொன்னா, ஆண்டவரே ஸ்கூட்டி கொடுங்க. என்ன கொடுங்க? ஸ்கூட்டி கொடுத்தா இப்ப நான் பியூட்டி ஆயிட்டேன். அதனால எனக்கு மேக்கப் பண்றதுக்கும் எனக்கு அண்டா பண்றதுக்கும் எனக்கு இப்படி நான்லாம் போய் சர்ச்சுக்கு வரதா, எப்பயாவது கிறிஸ்துமஸ் நியூருக்கு வந்துட்டு போறேன் அப்படி சொல்ற அளவுக்கு மாறிடுது. அப்புறம் என்ன சார், ஆண்டவரே ஃபேமிலி ஆகிட்டோம், இல்லைன்னு பிள்ளைன்னு தந்துட்டீங்க, 1 இல்லை 2, 2 இல்லை 3, இப்போ 4 இடிச்சுட்டு வந்தா நிப்பாட்டிடுறாங்க. யாரு பேயா? இல்லை போலீஸ். நான் வரணும்னு நினைச்சாலும் போலீஸ் நிப்பாட்டிக்கிறாரு. இதுகளை வச்சுட்டு இழுத்துக்கிட்டு எங்க வர முடியல, சர்ச்சுக்கு வர முடியும். பஸ்ஸுக்காரன் என்னைக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கிறான் உங்களுக்கே தெரியும் அப்படின்னா அவரும் காரை கொடுப்பாரு. காரை கொடுத்தா டோர் டெலிவரி வேலையை பண்ணிட்டு வருது. இங்க போறீங்களே அந்த அந்த என்ன ஹோட்டல் கடையில் நிப்பாட்டுங்க, அந்த மளிகை கடையில் நிப்பாட்டுங்க, அந்த கறி கடையில் நிப்பாட்டுங்க, அந்த 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 அப்படி வந்தோடனே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆத்துமாவே. ஐயோ ஆத்துமா போட்டாங்க. நீ கறி கடைக்கு போய், மளிகை கடைக்கு போய், ஹோட்டல் கடைக்கு போய், அப்புறம் பலச கடைக்கு போய், அப்போ துணி கடைக்கு போய், அப்புறம் எல்லாம் போய் இங்கே போயிடுச்சு. பாண்டவர் யோசிப்பாரு. நடந்து வரும்போது என்ன பாட்டு பாடும் தெரியுமா? ஏசப்பா நான் வருகிறேன் கலிலேய கடல் ஓரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதீங்க. பாட்டு நடந்து வரும்போது. இப்ப பறந்து வரும்போது பாட்டு வருமா? பாட்டு வருமா? வராது. லிஸ்ட் வருது. என்ன லிஸ்ட் வருது? எல்லா லிஸ்டும் வரும். நாளைக்கு இன்னைக்கு தான் சண்டே, நாளைக்கு உடஞ்சிரும் மண்டைங்கிற மாதிரி இன்னைக்கு சண்டேலே எல்லாம் சால்வ் பண்ணல. நாளைக்கு பள்ளிக்கூடம் போக மாட்டான், பென்சில் வேணும், பேனா வேணும், ரப்பர் வேணும், பேக்கு வேணும், சாமெண்ட்ரி பாக்ஸ் வேணும், எனக்கு அது வேணும், சாட்டு வேணும், அது வேணும்னு இவன் பள்ளிக்கூடம் போக மாட்டான். இந்த டீலிங்க போகும்போதே முடிச்சிடலாம். லிஸ்ட் வருது. இப்போ ஏசப்பா வர மாட்டார். அப்போ ஆண்டவர் என்ன நினைப்பாரு? போடு ஒரு கல்ல. அற்புதம் நடந்துச்சுங்க, அதிசயம் நடந்துச்சுங்க, என்னென்னமெல்லாம் நடந்துச்சு, மாறின பாடில்லை. போட்டார் ஒரு ஓடு. சோத்திரம் 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 சோத்திரம். இப்போ ஏசப்பா நானும் வருகிறேன் அந்த அம்மா பாடு. சச்சு என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. அன்று ஒளிவ மலையில் ஏறி மறுரூபமானங்க, கடலில் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க. இப்ப வரும் பாருங்க பாட்டு. அவர் போட்டா போடல, மேலாக அண்ணாங்க பார்த்தா அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் தேவையில்லாம வண்டி ரிப்பேர் ஆகும். வண்டி ரிப்பேர் ஆகும். ஏன் ரிப்பேர் ஆகும் சொல்லுவேன், நான் பிரசங்கம் சொல்லுவேன். வண்டி சீஸ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஏன்? சர்ச்சுக்கு வரல வண்டி, வேற எல்லா இடத்துக்கும் போச்சு. சீஸ் ஆயிடுச்சு, 10,000 போச்சு. ஏன் கார் சீஸ் ஆகி போச்சு? கார் எங்க வந்துருக்கணும், சர்ச்சுக்கு வரல, வேற லோடு ஏற்றி போச்சு இயேசுவின் நாமத்தினால. இப்ப ஏன் திடீர்னு பிள்ளைங்க ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு ஆச்சு? சண்டேஸ் கிளாஸுக்கு பிள்ளைய கூட்டு வரல, தூங்குறான். தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. அடுத்த வாரத்திலேயே இந்த நேரம் தூங்கியிருப்பான். அடுத்த நேரமே டாக்டரை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துக்காரு. இப்போ தூங்கு பாட்டு பாட முடியாது. எலும்பு மகனே எலும்பு, எலும்பு மகனே எலும்புன்னு சொல்லி எழுப்பி நேரமாக கூப்பிட்டு ஓடுவேன். ஏன்? ஓட்டாரு ஒரு கல்லை நடு மண்டையில் நச்சுன்னு. அப்பதான் அல்லேலூயா ஆமென் ஆமென் அண்ணாந்து பார்த்தாங்களா. இப்போ வந்தியா வழிக்கு சும்மா விட்டா நம்ம ஆளுகள் என்ன செய்ய மாட்டோம். இன்னும் 5-6 பணத்தை போடுவாங்களான்னு ஆஞ்சிட்டு தான் அடையும்.
சே, என்னை விட அவன் பணம் அதிகம் எடுத்துருப்பானோ, என்னை விட அவன் பெரிய ஆள் ஆயிட்டானோ, இப்படிதான் பார்ப்போம், இப்படியே தான் பார்ப்போம். என்னைக்காச்சும் ஏசப்பா ஆசீர்வதிச்சீங்களே நன்றிப்பா, இந்த வேலையை கொடுத்தீங்களே நன்றிப்பா, இதை வச்சு நான் என்ன செய்யணும், இதை வச்சு நான் எப்படி ஊழியம் செய்யணும், இந்த வண்டியை கொடுத்தீங்களே சோத்திரம். யோசிப்பு நினைச்சா நான் செய்யறது எல்லாமே சரி நினைச்சா, இல்ல நீ தப்பு பண்ணிட்ட, 2 வருஷம் இன்னும் கடை மரண தண்டனை கைதியா போட்டார், 2 வருஷம் மறந்து போயிட்டா. அப்படி இப்ப என்னால வாழ்ந்தாலும் சொல்லுங்க, உம்மோடுதான் நான் மறிச்சாலும் சொல்ல மாட்டீங்களா? செத்து போனா நீங்க போக, எதுக்கு என்னைய பாட சொல்றீங்க அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்க வாழ்ந்தாலும் வேணா 2 பேர் பாடினாங்க, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், அதுக்கப்புறம் மறித்தாலும் நான் ஒருத்தன் தான் பாடுறேன். வேற எதுக்கு நான் பாடணும்? எனக்கு 1000 வேலை இருக்கு, பாடிட்டு போவோம்யா, நீர் போவோம், விளக்குல போறேன் இல்லை ஆட்டோட்டு போறேன், எங்கேயும் போறோம், நீர் பாடிட்டு போறோம், நான் பாடுறேன். நாங்க ரொம்ப விவரம். அப்ப பாருங்க, ஆண்டவர் தூக்கி வச்சாரு பாருங்க, முன்னாடி போய் சொப்பனத்தை, அதனுடைய விளக்கத்தை, அதனுடைய அர்த்தத்தை சொன்னாரு பாருங்க. ஒரு பேரும் விளக்கம் கொடுக்க முடியல. யோசேப்பு சொன்ன அந்த அர்த்தம் தான் இன்னைக்கு இருக்குதுங்க. 5ல் 1 பங்கு ஜனங்கிட்ட தானியத்தை வாங்கணும்னு சொன்னாரு. இன்னைக்கு சிஎஸ்டி சொல்றீங்கல்ல, அந்த சிஎஸ்டி வரி அன்னைக்கு யார் இது பண்ணது? யோசேப்பு ஜனங்களுக்காக இந்த ரேஷன் அரிசியெல்லாம் சேமிக்கிறாங்க பார்த்தீங்களா, பருப்பு குடவுலாம் சேமிக்கிறாங்கல்ல, இந்த சேமிப்பை கண்டுபிடிச்சது யோசேப்பு தான். அதனாலதான் அன்னைக்கு எப்படி கோதுமையை தானியத்தை கவர்மெண்ட் எப்படி ஜனங்களுக்கு கொடுத்துச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு ரேஷன் வச்சு ரேஷன் பொருள், பாமாயில், பருப்பு, அரிசி எல்லாம் இந்த ஐடியா யோசேப்பு கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்னாடி தேவ மனிதன் சொன்ன அந்த யோசனை இன்னைக்கு நடக்குது. அன்னைக்கு 5ல் 1 வாங்கின மாதிரி இன்னைக்கு சிஎஸ்சின்னு சொல்லி இங்க கவர்மெண்ட்ல என்ன செய்யுது, நம்ம இடத்துல ஒரு பங்கை பிடிச்சு இப்படி நிவாரண தொகையை திருப்பி கொடுக்குது. 3500 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதை இன்னைக்கும் கடைபிடிக்கணும். அவர் வாழ்க்கை ஒரு சரித்திரமா மாறினது, அவர் வாழ்க்கை ஒரு வரலாறாய் மாறினது. வாழும் போதும் வரலாறாய் இருந்தார், செத்ததுக்கு பண்ணமும் அவர் எழுசுற ஒரு சரித்திரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே நம்ம கர்த்தர் அழைச்சிருக்கிறாருங்க. அதனால எனக்கு கொடுத்த எல்லாத்துலேயும் இயேசுவை மகிமைப்படுத்தணும். என்னுடைய ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரை எத்தனை நீங்க தந்தாலும், எத்தனை பிள்ளைகளை தந்தாலும், எத்தனை பணத்தை தந்தாலும், எத்தனை பொருளை தந்தாலும் அது உமக்காக செலவிட வேண்டும். படிப்பு வரல இயேசுநாதருக்கு, இவனுக்கு விவரம்பத்தில் இயேசுநாதருக்கு, இவன் மூல வளர்ச்சியில் இவன் ஊழியத்துக்கு, அப்படியெல்லாம் கிடையாது. எத்தனை கொடுத்தாலும் அத்தனையும் இயேசுவுக்கே. என் உயிரே இயேசு கொடுத்தா எனக்கு எல்லாமே எல்லாம் இயேசுவே. ஆண்டவர் சொல்றாரு, உனக்குரியது எல்லாமே கர்த்தருக்குரியது. அவர் கணக்கு பார்க்காம கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்க இப்ப இருக்கிற நிலைமையை கணக்கு போடாதீங்க. ஆமா, அவருக்கு உண்மையா இருந்தா, கை சுத்தமா இருந்தா, மனசு உண்மையா இருந்தா ஒரு குறை வராது. தாய் இல்லாத, தகப்பன் இல்லாத பிள்ளைகளை நாம படிக்க வைக்கணும், அவங்களுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும், அவங்களுக்கு நன்மைகள் செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லா எதிர்காலத்தையும் நாம பார்க்கணும். கஷ்டப்படுற வேலைக்கு போக முடியாதவங்களுக்கு அரிசியும் பருப்பும் காய்கறியும் நாம கொடுக்கணும். விதவைகளை நினைக்கணும், திக்கற்ற நினைக்க திருப்தியா இருக்கிற நினைச்சிடாத. உங்க சக விசுவாசி, உங்க சக குடும்பம், உங்க ரத்தமாய் இருக்கிற உங்க சபைக்குள்ள வர்றவங்களுக்கு ஒன்னால உதவி செய்ய முடியலன்னா நீ யாருக்கும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி எத்தனை தாங்கி இருக்கிறீங்க, எத்தனை கொடுத்துருக்கிறீங்க, எத்தனை இறக்கம் பாராட்டி இருக்கீங்க, செய்யுங்க. இதுக்காகத்தான் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, இதுக்காகத்தான் வருமானத்தை கொடுக்குறாரு, இதுக்காகத்தான் உயர்வை கொடுக்குறாரு, இதுக்காகத்தான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருங்க. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை மறக்கலை, இந்த சிறியரில் எதை செய்தையோ அதை எனக்கே செய்தார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குற, கடன் கொடு கர்த்தருக்கு, கர்த்தரனை மறக்காத, கர்த்தருக்காக ஓடு. யோசேப்பு என்ன செய்த, கர்த்தரை பிடிச்சுக்கிட்டாரு. வாழ்நாள் முழுவதும் அவர் உயர்ந்திருந்தார். இது உங்களுடைய எல்லை இல்லை, இது உங்களுடைய உயர்வு இல்லை. இது போத்திபார் வீட்டுடைய உயர்வு மாதிரி நிற்குது, இது கிடையாது. சிறைச்சாலை இல்லை, பணம் இல்லை, இன்னும் 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 நீங்கள் மேலே போகணும். கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.